ஒன் பீஸ் பார்த்த எல்லாருக்குமே ஜோரோ பற்றி தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜோரோட அப்பா அம்மா அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி பற்றி எதுவுமே சீரியஸாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம மரைன்ஃபோல்ட் ஆர்க்லையும் லூஃபியோட அப்பா டிராகன் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜோரோ பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வானோ ஆர்க்கில் யாக்குசா பாஸான ஷியோகோரோவும் ஜோரோ வந்துட்டு உஷிமாரு மாதிரியே இருக்கான்னு சொல்லியிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஜோரோவும் உஷிமாரும் ரிலேட்டடானு கேட்கும்போது நம்ம ஓடா அதை பற்றி எதுவும் சொல்லியிருக்க மாட்டார். ஜோரோட ஃபேமிலியை வானோ ஆர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஓடா ரிவீல் பண்ணியிருப்பாரு. அந்த வகையில் இன்றைக்கி ஜோரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார், அது மட்டும் இல்லாமல் ரியூமா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரை பற்றி வானோ ஆர்க்லேயே சொல்லியிருப்பாங்க. அவருக்கும் நம்ம ஜோரோவுக்கும் என்ன சம்மந்தம், அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லைக்கை போடாதவங்க லைக்கை போட்டுங்க. அடுத்து என்ன வீடியோ எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் அனிமேக்காரன். நம்ம வானோவில் மிகப்பெரிய கிளான்களில் ஒரு கிளான் தான் சிமுட்சுகி கிளானு. இந்த கிளானை சேர்ந்தவங்க யாராருன்னா நம்ம ரியூமா, யாசி, அது மட்டும் இல்லாமல் நம்ம கோசோப்ரோ. நம்ம ரியூமாவோட பிளட் லைனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோசோப்ரோவை பற்றி பார்த்துக்கலாம். நம்ம சிமுட்சுகி கோசோப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ஸ்வாட் ஸ்மித்து. இவர் வந்துட்டு என்மா, அது மட்டும் இல்லாமல் வாடோ இச்சிமாஞ்சி அந்த மாதிரி ஸ்வாட்ஸ் எல்லாம் மேக் பண்ணவர். இவர் வந்துட்டு நம்ம கோசிக்கு ஓடனுக்கு 4 வயசு இருக்கும் போது என்மாஸோட செஞ்சு கொடுத்துட்டு இவர், அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புள் வானோ விட்டு வெளில வந்திருப்பாங்க. அந்த குரூப்பில் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 25 பேர். அந்த 25 பேரில் ஒருத்தவங்களாம் நம்ம ஃபூரிக்கோவும் போயிருப்பாங்க. நம்ம ஃபூரிக்கோ யாருன்னு கேட்டிங்கன்னா சிமுட்சுகி உஷிமாரோட தங்கச்சி. ஃபூரிக்கோ உஷிமாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியூமாவோட டைரக்ட் பிளட் லைனை சேர்ந்தவங்க. நம்ம ஃபூரிக்கோ, கோசோபுரோ, அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சேர்ந்து போன மொத்தம் 25 பேரும் ஈஸ்ட் ப்ளூக்கு போயிருப்பாங்க. ஈஸ்ட் ப்ளூவில் ஒரு வில்லேஜில் பேண்டிட்ஸ் பிரச்சனை பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்கள தடுத்து அந்த மக்களை காப்பாற்றிட்டு அவங்க அந்த வில்லேஜ்லேயே கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த 25 பேர் ஸ்ப்ளிட் ஆகுறாங்க. ஸ்ப்ளிட் ஆகி அதில் வெறும் 10 பேர் இந்த வில்லேஜில் தங்குறாங்க. பாக்கி எல்லாரும் அந்த வில்லேஜ் விட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியலை. அந்த வில்லேஜில் தங்கியிருக்க 10 பேரில் நம்ம ஃபூரிக்கோ, அது மட்டும் இல்லாமல் நம்ம கோசோபுரோவும் இருப்பாங்க. அப்படி நாள் போக போக நம்ம கோசோபுரோ அங்கே ஒரு வில்லேஜ்லேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் நம்ம சிமுட்சுகி கோஷிரோ. நம்ம கோஷிரோ வளர்ந்ததுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் நடந்து நம்ம குயினாக பிறப்பாங்க. இதுதான் வந்துட்டு நம்ம குயினோட ஃபேமிலி ட்ரீ. இவங்க எல்லாருமே வந்துட்டு சிமுட்சுகி கிளானை சேர்ந்தவங்க தான். ஆனால் யாருமே வந்துட்டு ரியூமாவோட பிளட் லைனை சேர்ந்தவங்க கிடையாது. அடுத்தது நம்ம ஜோரோட ஃபேமிலி ட்ரீ பார்க்கலாம். நம்ம ஃபூரிக்கோக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த வில்லேஜ்லேயே ரொரோனாவா பின்சாரோன்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் இருக்க ஒரு ஸ்வாட்ஸ்மேன். இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை வந்துட்டு ரொரோனாவா அராஷி. இவர் தான் வந்துட்டு ஜோரோவோட அப்பா. இவர் வளர்ந்ததுக்கப்புறம் டெராங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் நம்ம ஜோரோ. டெரா வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா பேண்டிட்ஸ் சேர்ந்தவங்க. இவங்க வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இறந்துருப்பாங்க. நம்ம அராஷி, அதாவது ஜோரோட அப்பா வந்துட்டு பைரட்ஸோட சண்டை போடும் போது இறந்துருப்பாரு. நம்ம உஷிமார் வந்துட்டு ஜோரோவுக்கு தாத்தா வகையில் வருவார். இதுதான் வந்துட்டு நம்ம ஜோரோட ஃபேமிலி. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு டைரக்ட் ரியூமா பிளட் லைனை சேர்ந்தவங்க. நம்ம வானோவே கதிகலங்க வச்ச ரியூமாவோட பிளட் லைனை சேர்ந்ததுனாலே என்னமோ நம்ம ஜோரோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பார். நம்ம ரியூமாவுக்கும் ஜோரோவுக்கும் த்ரில்லர் பார்க் ஆர்க்கில் ஃபைட் நடந்திருக்கும். அதில் நீ ஒரு பயங்கரமான ஸ்வாட்ஸ்மேன்னு சொல்லியிருப்பாரு நம்ம ரியூமா. இதுலேயே தெரியுது நம்ம ஜோரோ எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுன்னு. நம்ம ஓடா ஜோரோ வந்துட்டு சிமுட்சுகி கிளானை சேர்ந்தவர்னு வானோ ஆர்க்குக்கு அப்புறம் ரிவீல் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்துட்டு ஜோரோட ஃபேமிலி. அவர் ரியூமா பிளட் லைனை சேர்ந்தவர்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோக்கான உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.